டாக்ஸுக்கு எக்ஷெல்ஸை வச்சு ஒரு நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிளிக்கஸ் ஐப்ரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். டாக்ஸுக்கு வந்து டெய்லி எக்ஸ் கொடுக்கறதால அவங்களோட பேசிக் ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் டாக்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எக்ஸில் நிறையா இருக்குது. ஒரு ஸ்மால் ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் எக் வரைக்கும் கொடுக்கலாம், மீடியம் சைஸுக்கு ஒரு எக் வரைக்கும் கொடுக்கலாம், லார்ஜ் ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக் வரைக்கும் கொடுக்கலாம். எக்ஷெல்ஸை வச்சு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எக்ஸை வந்து முதல்ல ஹார்ட் பாயில் பண்ணணும். என் வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கிறதால நான் ஒரே பேட்சாக இந்த எக்ஸை வேக வச்சு அதுலேருந்து எக்ஷெல் பவுடர் மேக் பண்ணிப்பேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட் தான் இருக்குது, அவங்களுக்கு டெய்லி ஒரு எக் தான் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஷெல்லை பீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 எக்ஷெல் சேர்ந்த பிறகு அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வச்சு நம்ம இந்த ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஷெல்ஸ் எல்லாத்தையும் நான் பீல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சன்ட்ரை பண்ண பிறகு இந்த எக்ஷெல்லை பேக் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட ஓவன் இருக்குது இல்லை ஏர் ஃப்ரையர் இருக்குன்னா இந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சன்ட்ரை ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்ட பிறகு கிரைண்ட் பண்ணலாம். எதனால் மெயினாக பேக் பண்ணுறோன்னா இந்த எக்ஷெல்லில் இருக்கிற பேலன்ஸ் மாய்ஸ்சரை எடுக்கிறதுக்கும் பாக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணுறோம். இதனால் உங்கள் பெட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஜாரை சூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எவ்வளோ சுத்தமாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு இது ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டாக்ஸுக்கு தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் டாகுக்கு ஃபுட் வந்து ஒரு பவுல் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஷெல் பவுடர் வந்து ½ ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். தினமும் யூஸ் பண்ணலாம். உங்கள் டாக்ஸோட பேசிக் கால்சியம் ரிக்குவயர்மெண்ட்டை இது ஃபுல்ஃபில் பண்ணும். இதை கொடுக்கறது மூலயமா உங்கள் டாக்ஸோட போன் ஜாயிண்ட்டு, டீத் ஹெல்த்து, மசில் க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் இது டேக் கேர் பண்ணிக்கும். அதே மாதிரி டாக்ஸோட ஹார்ட்டையும் இது ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்க போகிறோம். கண்டெய்னர் வந்து கிளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பவுடர் எப்படி ஃபைனாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பவுடரை மாற்றி வச்சுட்டு கூல் ட்ரை பிளேஸில் வச்சுருங்க. இந்த பவுடரை ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிடும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.